பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவாசீர்வாதம். சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பைரவர். சொர்ணம் செல்வம், நீங்காத செல்வமும் நிறையாத குடமும் சொல்லுவாங்க. எப்பவுமே குடம் நிறைஞ்சிருக்கணும். நிறையாத குடம் இருந்தாவே அது வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை. செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பைரவர். அது மட்டுமா கொடுக்குறார் பைரவர்? நமக்குள்ள கெட்ட விஷயங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் பைரவர் தான். நிவர்த்தினா கெட்ட விஷயம்னா மன அழுத்தம், எதிரிகள் தொல்லை, மன பாதிப்பு, அடுத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு அதிலிருந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடியது எல்லாமே பைரவர் தான். சனிக்கு அதிபதியே பைரவர் தான். 7.5 சனியிலிருந்து ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடியவரே பைரவர் தான். இந்த பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் நம்ம தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வரக்கூடிய 10/4/26 பங்குனி 27 தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் உங்கள் கையாலேயே பாலாபிஷேகம் பண்ணால் கேட்ட வரன், கேட்ட பலன் பைரவர் கொடுப்பாருங்கிறது ஐதீகமே. நம்ம தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வரக்கூடிய அஷ்டமி 10/4/26 பங்குனி 27 வெள்ளிக்கிழமை. அது வெள்ளிக்கிழமை வர்றது லக்ஷ்மி கடாட்சம் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி காசுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு விளக்கேற்றுன்னு சொல்லுவோம். இந்த தேய்பிறை அஷ்டமியில் உங்கள் கையாலே பாலாபிஷேகம் பண்ணி முழு பைரவருடைய அருள் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவர் அப்படிங்கிறது எதை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதா தேய்பிறை அஷ்டமியினுடைய மகிமையே. பங்குனி 27 வெள்ளிக்கிழமை 10/4/26 வெள்ளிக்கிழமை வர்றது விசேஷம். 7.5 சனியில் ரொம்ப தாக்கம், 7.5 சனியில் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறவங்க பைரவர் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. பைரவரை கெட்டியாக பிடிச்சி விளக்கேற்றிக்கிட்டே வாங்க. இந்த 7.5 சனியில் இருக்கிறவங்க அஷ்டமி தீதியை கடைபிடிச்சிங்கனாவே பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. 7.5லேருந்து மீண்டு வெளியில் வந்து எல்லாத்துக்கும் பைரவர் ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருங்க. பைரவருடைய அருள். ஓம் பைரவாய் நமக.